அப்போலேருந்து ஆரம்பித்து பல படங்களில் பல ஹீரோஸ் நடித்த படங்களில் நான் நடித்து அதிலெல்லாம் தனிப்பட்ட முறையில் என்னை கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி என்னை பெருசாகினது ஆடியன்ஸ் தான். அந்த தைரியத்தில் தான், அந்த கான்ஃபிடென்ஸில் தான் நான் மேலே ஒவ்வொரு பிக்சர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு பிரேக் எடுத்தேன். அதுக்கப்புறம் கொக்கி அப்படின்ற படத்துலேருந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணேன். கருப்புசாமி, குத்தைதாரர், காத்தவராய், மலையன், அதுக்கப்புறம் தம்பி வெட்டோஸ், கண்டினியூஸாக அப்படியே போயிட்டே இருக்கேன். ஆனால் நிதானமான வேகத்தில் போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஃபிலிம் ஒரு லேண்ட்மார்க்குன்னு நான் நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்காக நான் என்னை டிவோட் பண்ணிக்கிறேன். நல்ல டெக்னீஷியன்ஸோடு சேரணும், நல்ல இயக்குநர்கள்ட்ட நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆன் த ஹோல், கன்னியும் காலையும் செம காதல் ரிலீஸ் ஆகும்போது எல்லோரும் நிச்சயமாக இந்த படம் பார்க்கணும். ஒர்த் வாட்சிங் ஃபிலிமாக இருக்கும். இது எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.